வணக்கம், நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கள் தூரம் பார்த்தீங்கன்னா 9/5/2026 திருப்பத்தூர் மாவட்டம். ஸோ வாரம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். ஸோ பக்ரீத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 18 நாள் இருக்குது. ஸோ அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்று வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு எந்த அளவுக்கு மாடுகள் சேர்ந்துருக்கு, ஸோ விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ நாட்டு பசுமாடுங்க. ஸோ செம்ம உடம்பு. ஸோ உடம்பும் நல்லா சரியான உடம்புல கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 50,000 கேட்டு கொடுக்காம இருக்குங்க மாடு. ஸோ பல்லெல்லாம் சரிப்பல்லான மாடு, வயசான மாடு தான். ஆனால் உடம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கலரும் நல்லா அருமையான கலரு. ஸோ நல்லா ஒரு தரமான நாட்டு பசு மாடுங்க. ஸோ ஒரு ஜோடி உழவு காளைங்க. ஸோ நல்லா சூப்பரான ஜோடிங்க. ஸோ நல்லா பெரிய சைஸு காளைங்க. ஸோ ரேட்டெல்லாம் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மேலே தாங்க சொல்லுவாங்க. நல்லா ஒரு பெரிய கடை. ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கேயும் ஒரு சிங்கிளாக ஒரு காலை எடுத்து வந்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உரப்பம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வாணியம்பாடிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க விற்பனைக்கு. ஸோ அதாவது பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லுங்க. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல் ஆன காலை தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு ரன்னிங் காலை மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா ஒரு காரி கலருங்க. சரியான கூலி இந்த ப்ரீடு காலை. ஸோ நல்லா பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாரு. அந்த ஷோக்கு இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஓங்கல் காளை பாருங்கள். ஸோ சந்தையிலே நல்லா டாப் காளைங்க. ஸோ வாணியம்பாடி சந்தையிலே இன்றைக்கி சூப்பரான காளை ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ நல்லா பெரிய காளை. நல்லா ப்ரீடுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? வாணியம்பாடி. இங்கே லோக்கலேவா? ஸோ லோக்கல் வாணியம்பாடியிலேருந்து அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
நல்லா ஒரு மயில கடலில் நல்லா சரியான ஓங்கல் காளை இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா பெரிய காளைங்க. ஸோ இந்த மாதிரி காளையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நல்லா சூப்பரான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஜி எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரிலேருந்து வாணியம்பாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் காளை. ஸோ ரேட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படியே மாடு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே ஒன்று சிங்கிள் இருக்குங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு 4-5 காளை இருக்குங்க இது மாதிரி ஓங்கல் காளைங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய பெரிய காளைங்க. ஸோ நல்லா தரமாக இருக்குங்க. ஸோ அந்த ப்ரீடுகள்லாம் யூஸ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும். அண்ணா இது எந்த ஊர் மாடு இது? ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு. ஸோ ரேட்டே சொல்ல மாட்டாங்க. தெரியல அவங்க கிட்ட கேளுங்க. ஸோ நாட்டு காளைங்க. ஸோ சிங்கிளாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒடுக்கத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாரு, சிங்கிளாக இருக்குது. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 சொல்லியிருந்தாங்க. நல்லா சூப்பரான ஒரு காளை. ஸோ ஜோடிக்கு வேணால் வாங்கி போடலாம். நல்லா அட்டகாசமாக இருக்குது. தலைவர பல்லு இது 2 பல்லா? 2 பல்லு. ஸோ 2 பல்லுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 65,000 சொல்லியிருந்தாருங்க. இதை முன்ன பின்ன அனுசரித்து வாங்கக்கூடிய கலை பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ ஏருக்கு கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. 2 பல்லு தான் வச்சுருக்கு. ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு மயில கலரில் மேற்கு திக்காலைங்க. நல்லா சூப்பரான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஒடுக்கத்தூர் தானே இது மாடு? ஒடுக்கத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பொட்டை மாடு நல்லா சூப்பரான ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் வரும். ஸோ பல்லெல்லாம் சரி பல்லுங்க அண்ணா. நான் பல்லுங்க சொல்லலாம். பல்லு சரி பல்லு. எவ்வளோ சொல்லிக்கிறேன் ஜோடி? 135. ஃபைனலாக எவ்வளோ வந்து விடுங்க? 1 வந்து. இது 2. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லில் ஸோ காளை ஒன்று எடுத்து வந்திருக்காங்க.
ஸோ இதுவும் நல்லா சூப்பரான ஒரு கண். ஸோ அந்த ரன்னிங் கண்ணாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ சொல்லிங்க சரி? இது 60,000 ஃபைனலாக முடிக்க போகிறேன். 50 ரூபா வந்து ஃபைனல் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ரன்னிங் காலை. ஸோ 2 பல்லு வச்சுருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கத்தூர் சைட்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல்லே வைக்கலைங்க. ஆனால் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பாருங்கள் காளை. ஸோ நல்லா சரியான காளைங்க. ஸோ மேற்கு திக் காளை. ஸோ நிறைய நபர் பார்த்தீங்கன்னா பல்லு தான் செக் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ சைஸ் ஆகியும் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கலன்றதுனால நல்லா சூப்பரான காளைங்க. எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? குந்தாணி மேடு. எவ்வளோ சொல்லிக்குது இது? 120. ஸோ 120ன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பல்லே வைக்கல. நல்ல பெரிய காளை. எது அது? ஓங்கல் மாடுறான். ஓங்கல் மாடு. ஸோ நம்ம சேகரானதுங்க. ஸோ நல்லா ஒரு காரி செகில்ல புல் செகில்ல ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா சூப்பரான உழவு கண்ணுங்க தான். ஸோ மாடு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ சின்ன சின்ன கண்ணுங்களாக இருந்தாலும் நல்லா அருமையாக இருக்குது. சில நாட்டுக்காளைங்க. இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காளை. ஸோ ஜோடி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு தெரியல. தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வரும். பல்லு போட்டுக்குதானா? 2 2 பல்லுங்க. சார் 2 பல்லில் எடுத்து வந்திருக்காரு. இங்கேயும் ஒரு காளை இருக்கு பாருங்க. நல்லா அருமையான காளை. ஸோ நல்லா சூப்பரான காளைங்க. ஸோ கேட்குறவங்க 45 கேட்டுன்னு இருக்காரு. ஸோ எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்போம். சரி, எந்த ஒரு மாடு இது? துருவம். இங்கே வாணிமேடு சைடா? பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். பல்லு 2 பல்லு. ஸோ 2 பல்லுங்க. இங்கே வாணியம்படி சைடில் துருவம். ஸோ அந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உழவு கண்ணுங்க. ஸோ அந்த மேற்குத்தி கண்ணுங்க. ஸோ ஜோடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ ஏருக்கு பழகிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா கண்ணுங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,05,000 சொல்கிறாரு. ஸோ பாய் கேட்டுன்னு இருக்காருங்க.
ஸோ மாடு அப்படியே பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்ட்டு 1.5 சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே ஏருக்கு பயன்படக்கூடிய காளைங்க தான். நானே வந்து சொல்லணும். என்ன பாடுறா நான் பல்லு 2 பல்லுண்ணா. ஸோ 2 பல்லு வச்சுருக்குங்க. வண்டி காளைங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஒரு 2 ஜோடி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம குனிச்சி சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ வண்டி காளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.20, ஸோ 1.40, ஸோ அப்படி விலை போகும். ஸோ இப்போ பக்ரீத்ன்றதுனால கொஞ்சம் ரேட்டு கூட போகலாங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய ஜோடிங்க. இதுவும் வண்டிக்காளை. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லு ஆனால் காளைங்க தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ 2 ஜோடியுமே. ஸோ அப்படியே மாடெல்லாம் ஓட்டி பார்க்குறாங்க. கிடாரிங்க. நல்லா சூப்பரான கிடாரி. பல்லெல்லாம் வைக்கல, நல்லா அருமையாக இருக்குது பாருங்க கிடாரி. இதெல்லாம் வளர்ப்பு கிடாரி. நல்லா சூப்பரான கிடாரி. எந்த ஊர் போகுது? ஸோ இங்கே ஒரு ஜோடி வாங்கியிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ஒயிட்டு போட மாடு செகிலுக்கு மட்டியில் ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ ஜோடியை வாங்கியிருக்காங்க பாருங்கள். நல்லா சூப்பரான காளை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சு. நல்லா சூப்பரான ஜோடி. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லுங்க. ஸோ மாடு பாருங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஸோ 1.10 மேலே சொல்லின்னு இருக்காங்க ஜோடி. கண்ணு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். கண்ணு பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ மாடு நல்லா ஒரு பெரிய குட்டு மாடு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மாடுங்க. ஸோ கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது. மாடும் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. 57 ரூபா சொல்லியிருந்தார். முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாங்க. ஸோ ஒரு 3 பசுமாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நாட்டு பசுமாடு. நாட்டு பசுமாடு. ஸோ ஒரு ஜோடி பல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா ஒரு புடமாடுங்க. ஸோ நல்லா சூப்பரான ஜோடிங்க. ஸோ கலரும் நல்லா சூப்பரான கலருங்க. ஸோ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 37,000 சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மாடுங்க. ஸோ ரேட்டு கேட்டுன்னு இருக்காருங்க. ஸோ வளர்ப்புக்கு தான் கேட்டுன்னு இருக்காங்க. ப்ரீடு காளைங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் உடம்புல. ஸோ நல்லா ஒரு காரி செகில் மாதிரி நல்லா சூப்பரான காளைங்க. ஸோ நல்லா ஹெவி சைஸு காளை. ஸோ வந்து ஜெர்சி கிராஸுங்க. சூப்பராக இருக்குது மாடு. அண்ணா எந்த மாடு இது? வரல பெரியாங்குப்பமா. ஓகே. பல்லுண்ணா இது 4 பல்லு. என்ன ஜெர்சி கிராஸா இல்லை? ஜெர்சி கிராஸ். எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 160. ஸோ 160 சொல்லியிருக்காங்க. 4 பல்லு தாங்க வச்சுருக்கு. ஸோ ஜெர்சி கிராஸில் நல்ல சூப்பரான ஒரு ப்ரீடு காளை. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடிங்க. ஸோ நம்ம கொடுமாமல்லியிலேருந்து அண்ணன் வியாபாரி ஸோ கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஒரு ஜோடி வண்டி காளைங்க. நல்லா சூப்பரான காளைங்க. ஏன்னா கொஞ்சம் கிராஸ் இல்லைண்ணே. ஏன்னா அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. ரெண்டுமேவா? ஆமாம். ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லிக்குதுண்ணா? 240. ஓகே. ஸோ 240 சொல்லியிருக்காது. என்ன பண்ண பின்னா அனுசரித்து கொடுத்துருவாரு. ஸோ நல்ல அருமையான வியாபாரிங்க அண்ணா. சூப்பரான ஒரு ஜோடிங்க வண்டி மாடுங்க. ஸோ ரெண்டுமே அரைக்கடை. நம்ம கந்திலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பொட்டை மாடுங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாட்டு பசு மாடுங்க. ஸோ நல்ல சரியான உடம்புல ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காரு பாருங்கள். ஸோ இந்த சைடு ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ 90,000 சொல்கிறாரு. ஸோ நல்லா அற்புதமான மாடுங்க.
நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டுமே. ஸோ அந்த சைடு இருக்கிறது 55 சொல்கிறாரு. ஸோ நல்லா சரியான மாடுங்க. ஸோ பக்ரீத் கிட்ட வர 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 நிறைய மாடுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. நல்லா உடம்புல இருக்கிற மாதிரி நல்லா சூப்பரான மாடுங்க. ஏன்னா கொஞ்சம் பல்லு சொல்லணும் என்ன இதை. ஸோ அவர் அந்த சைடு இருக்கிறவர்கிட்ட கேட்போங்க. ஸோ இவருக்கு தெரியல. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா 90 அந்த சைடு இருக்குது 54 ரூபா கிட்ட சொல்கிறாரு. ஸோ இவர் தாங்க கேட்டுன்னு இருக்காரு பாய் தாத்தா கேட்டுன்னு இருக்காரு பாருங்க. ஸோ இங்கேயும் ஒரு ஜோடி இருக்கு பாருங்க. ஸோ வண்டி காளை சொல்லலாம் 2 ரூபாய் கிட்ட சொல்கிறாருங்க. பல்லு பார்த்தீங்கன்னா கடை ஏறுது. ஸோ நல்லா சரியான ஹைட்டுங்க காளை. ஸோ மாடு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல சூப்பரான ஒரு மேற்குத்தி காளைங்க. ஸோ சிங்கிளாக தான் இருக்குது. ஸோ ஒடுக்கத்தூர் காளை இதெல்லாம். ஸோ 90,000 சொல்லியிருக்காரு இந்த காளை. அப்படியே மாடு பாருங்கள் சூப்பரான காளை. ಲೋಡ್ ಕೊರ್ಜಿಂದಂಗೆ ಇದು ಅಮಟಂಬಟ್ಟಿ ಮಾಡು 37 ಎತ್ತು 41 ಎತ್ತು 37 ಮಾಡು பல்லுண்ணா 6 பல்லு. எந்த ஊர் மாடு அப்படி கொஞ்சம் சொல்லுங்கள். ஒடுக்கத்தூர் சைடு. எத்தனை மாடுண்ணா இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? இந்த வாரம் எத்தனை மாடு எத்தனை வந்தீங்க? 5 எத்தனை கொடுத்துருக்கீங்க? 3 வித்துக்கிறேன். 2 இன்னும் 2 மட்டும். ஏர் மாடு கூட எத்தனை வரீங்களா? அதனால் ஒரு பிள்ளை கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம மன்னன். ஸோ அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. ஸோ அண்ணா நல்ல வியாபாரி. ஸோ இந்த மாதிரி மாடுங்க ஏறு மாடு கொண்டு வருவார் நல்லா ஜாஸ்தி. மயில் கலர் அதான் அந்த கொம்பு பெருசா மூஞ்சி ஜோடி நல்லா சூப்பராக தான் இருக்குங்க. அப்படியே பல்லு கேட்டு பார்த்துருவோம். முன்ன போங்க.
அண்ணா அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சொல்லு. 2 நாள் 2 நாள் ஏறுமடி தானா? ஏறலாம் ஓட்டு. அப்படியே நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். 90 90 47 47 56 56 62 62 27 77 27 27 எவ்வளோ ஃபைனல் பண்ணலாண்ணா இது? 185 சொல்கிறேன். ஃபைனலாக எவ்வளோ முடியும்? 75 தான். 75 175. அங்கே செவல கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ப்ரீடு காளை, சரியான காளை எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள். ஓங்கல் காளை. தலையே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இதுக்கு. இந்த செட்டி தலை மாதிரி இருக்கும், காதெல்லாம் லென்த்தாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் காளை. நான் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 4 பல்லு. ஓகே. ஸோ 4 பல்லு தான். நல்லா சூப்பரான காளை. சொல்லலாம். வாணியம்படி குயில்ராணி குரூப்ஸ். ஓகே ஓகே. மாட்டு பேராண்ணா? எவ்வளோண்ணா ஃபைனல் பண்ணுவீங்க இது? இது வந்து சொன்ன 130 வந்து கொடுப்பேன் லாஸ்ட். ஓகே. நீங்கள் அப்படியே என்னென்ன மாதிரி மாடுகளை வாங்கி தரீங்க? நம்ம நாட்டு மாடு வாங்குறாங்க, சீமக்கடரி கடைக்கு வியாபாரம் பண்ணுறாங்க. சரி, அப்படியே நம்பர் கொஞ்சம் சொல்லிடலாம். 99 99 44 44 31 31 94 94 97 97. நம்ம திருப்பதி அண்ணா அவருடைய அப்பா எட்டுன்னு வந்திருக்காருங்க. ஏற்கனவே ஒன்று எட்டுன்னு வந்திருக்காரு. ஸோ ஒன்று பல்லு வச்சிருக்கு, ஒன்று வைக்கல. நல்லா ஒரு பிள்ளை கலர்ல ஒரு செகில் பொடியில் ஒன்று எட்டுன்னு வந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே நாட்டு கண்ணுங்க தான், சூப்பரான கண்ணுங்க. ஸோ ஏரெல்லாம் ஓட்டியிருக்குங்க. ஸோ நம்ம திருப்பதி அண்ணாவுடைய அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ நல்லா அருமையான ஒரு ஜோடி. ஒன்று பல்லு வச்சிருக்கு, ஒன்று பல்லு வைக்கலைங்க. தப்பு பாக்கியா? அப்புறம் வாங்கி கெட்ட பேர் வாங்க பாத்துக்கிறியா? அவ்வளோதாங்க முடிஞ்சு. எவ்வளோன்ட்டு தான் தெரியல. தப்பு போக
ஏஞ்சல மாத்திரமா ஏஞ்சல மாத்திரமா. ஸோ இந்த ஜோடி தாங்க. ஸோ நல்ல சூப்பரான ஜோடி. யோ அங்கயா புடிக்குறா அங்கயா புடிக்குறா மணி. ஸோ ஒரு ஜோடிங்க. ஸோ ஏறு காளைங்க, நல்ல செவல நிற காளை. ஸோ நல்லா பெரிய பெரிய காளைங்க பாருங்கள், ஒரு ஜோடி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒடுக்கத்தூர் காளைங்க. ஸோ 140 வரை கேட்குறாருங்க. கட்டுப்படி ஆகாமல் நின்றுக்குது. ஸோ 160 சொல்லி 140 வரை கேட்டாங்க. ஸோ ஜோடி நல்லா சூப்பரான ஜோடி தான். ஸோ ஏருக்கு பயன்படுத்தக்கூடிய மாடு. ஸோ பல்லெல்லாம் சரி பல்ல ஆன மாடுங்க. ஸோ 160 சொல்லி 140 வரை கேட்டாங்க. ஸோ இங்கே ஒரு காளை ஒன்று எடுத்து வந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான காளைங்க, நல்லா பெரிய பெரிய காளை எல்லாம் இந்த வாரம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஜி எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? ஜவாதி மாடு சார். பல்லு கொஞ்சம் சொல்லு. பல்லு சரியா இருக்கு. வண்டி என்ன மாடு இது? வண்டி ரன்னிங் மாடா? ரன்னிங் மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ கேட்குறாங்க? எவ்வளோ கேட்குறாங்க? 70. ஸோ 90 ரூபா சொல்லி 70 ரூபாய்க்கு கேட்குறாங்க. ஸோ நல்லா சூப்பரான இருக்கு. நல்லா சரியான கலைங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜவாதி மலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே மாடு மட்டும் பாருங்க. இந்த ஜவாதி மலை சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு யாரும் சொல்கிறதில்ல. ஸோ ஓங்கல் மாடுங்க, சரியான சைஸில் பாருங்கள் ஒரு காளை. ஸோ கோபுரமெல்லாம் பாருங்கள் சாஞ்சின்னு இருக்குது. ஸோ நல்லா ப்ரீடுக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுங்க. எந்த ஒரு மாடு இது? ஜெய் ஜெய் காஞ்சி அப்பணும். फोन करो ईमान இது எந்த ஒரு மாடு இது? ஆந்திரா. பல்லு கொஞ்சம் சொல்லுங்க. பல்லு
6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 340. ஸோ 3,40,000 சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 6 பல்லு தான். சரியான காளை. ஆந்திராலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெள்ளைக்குட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளை ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா சரியான காளைங்க. ஸோ ரன்னிங் காளை. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ 2 கயிறு போட்டு பிடிச்சிருக்காங்க. சொல்ல மாட்டேன், நடை சொல்ல மாட்டேன் கூட பல்லு வந்து சொல்லியா? 4 பல்லா? ஸோ 4 பல்லுங்க. ஸோ வெள்ளைக்கோட்டையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாடு மட்டும் பாருங்கள். ஸோ ரேட்டு எதுவும் கேட்க முடியாது. ஸோ நல்லா சரியான காளை ஒன்று. ஸோ நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்கள் காளை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாணியம்பாடி சைட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாடு நல்லா ஹைட்டு லென்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தோன்னா ஆந்திராவிலேருந்து கொண்டு வரப்பட்ட கலைங்க. ஸோ வாணியம்பாடிக்கு இந்த வாரம். ஸோ சரியான காளை. ஸோ இதுவும் 6 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ ப்ரீடுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ உடம்பு ஹைட்டு நல்லா சரியான உடம்புல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 3,40,000 சொல்கிறாங்க. ఆడు వాయిట మామ నాన్నగారు మా இங்கேயும் 6 பல்லில் ஒரு ஜோடி ஓங்கல் காளைங்க இருக்குது. ஆந்திரா மாடுங்க. சரியான மாடு. இது மாதிரி ஒரு 4 ஜோடி வந்திருக்குங்க இந்த வாரம். मामो जरा हट जाओ मैं ஸோ காங்காயம் ஒன்று நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ அற்புதமாக ரெடி பண்ணி அழகாக கொம்பெல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ சரியான மாடுங்க. ஸோ காங்காயம் காலை. ஸோ இந்த மாதிரி அழகுக்கே பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டலாம். நல்லா அற்புதமாக இருக்குது. ஒரு சீமை கிராஸில் ஒரு ப்ரீடு காளை ஒன்று இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு காரி மட்டியில் நல்ல சூப்பரான காளைங்க.
நல்ல தரமான மாடு. ஸோ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. சில ப்ரீடுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு போய் ப்ரீடுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்படியே மாடு மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம் உங்களை எடுக்கணுமா? அப்படியே நீங்கள் அப்படியே எந்த ஊருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். பேர் நம்பர் மாடு வாங்கிறதுக்கு வந்துருக்கீங்களா? வாங்கிட்டீங்களா? இல்லை, ஒன்று வாங்கியிருக்கு. ஆந்திராவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஸோ வண்டி காளைங்க இந்த வாரம். ஸோ மயிலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ஜோடி நிற்குது. இதெல்லாம் பல்லெல்லாம் சரி பல்லான மாடுங்க. ஸோ நல்லா பெரிய காளைங்க. ஸோ நிறைய நபர் பார்த்தீங்கன்னா வண்டி காளை வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த வாரம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ வாணியம்பாடிக்கு ஸோ வாரம் வாரம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ வாணியம்பாடிக்கு வந்தால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வாரமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறைய காளைங்க, வண்டி காளைங்களும் ஸோ ஏற்காளைங்க எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சைடு ஒரு 3 இருக்குது, அந்த சைடு ஒரு ஜோடி இருக்குது. ஓரளவுக்கு நிறைய காளை எட்டுன்னு வந்திருக்காங்க. ஜி இந்த வாரம் எத்தனை ஜோடி எத்தனை வந்துக்கிறீங்க? 6 ஜோடி. மொத்தமே 6 ஜோடி தானா? ஓகே. ஒரு ஜோடி இப்போ எவ்வளோ போகுது? 150. நீங்கள் அப்படியே உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள். சும்மா ஃபோன் பண்ணுறாங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஜோடி நிற்குது. ஸோ எல்லாம் மயிலே கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 6 ஜோடி தான் கொண்டு வந்திருக்காங்க வண்டி மாடுங்க. ஸோ ரேட்டு சொன்ன மாதிரி 145, ஸோ 150, ஸோ அப்படி போதுங்க விலை. ஸோ நல்லா சூப்பரான ஜோடிங்க. ஸோ பல்லெல்லாம் சரி பல்லான மாடு தாங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஆந்திரா மாடுங்க. ஸோ இங்கேயும் ஒரு ப்ரீடு மாடுங்க. ஸோ நல்லா பெரியான சைஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பக்ரீத் கிட்ட வர மாடுங்க இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்க. யூடியூப் சேனல் யூடியூப் ஆஜி ரஞ்சித். ஸோ 1.5 லட்சம் சொல்கிறாருங்க. சரியான கலை 1.5.
என்ன கணக்கில்ல சும்மா கேட்டு பல்ல இது பல்லு பல்லு சரி இல்லை பல்லு சரிங்க சரி பல்லு ஆயிடுச்சு ஸோ 1.5 லட்சம் சொல்கிறாரு आया नहीं है नहीं बे चला लगा फोन कर लो जब गाड़ी वाला हमारा गाड़ी है वो गाड़ी है